கரூர் ஸ்டாம்பீட் கேஸை என்கொயரி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1 மெம்பர் என்கொயரி கமிஷன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அண்ட் சிபிஐ என்கொயரி, இந்த மாதிரி 3 விதமான என்கொயரிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி நியூஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மெம்பர் என்கொயரி கமிஷன். ஸோ இந்த என்கொயரி கமிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டப் பண்ணலாம். அண்டர் விச் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் 1952. இந்த 1 மெம்பர் என்கொயரி கமிஷனை ஹெட் பண்ண போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கணும். இந்த கமிஷனை ஹெட் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. இவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி நேச்சர் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு யார் ஆர்டர் பிறப்பிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கோர்ட்ஸ். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தலைமை தாங்க பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் தான் தலைமை தாங்குவாரு. ஸோ இவங்க கிரிமினல் சார்ஜஸ் ஃபைல் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. நெக்ஸ்ட் சிபிஐ. சிபிஐ எனப்படுகிற சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் செட்டப் பண்ணப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 இது கீழே தான் வரும். சிபிஐ என்கொயரி யார் ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ ரெக்வஸ்ட் பண்ணி கேஸை எடுத்து நடத்த சொல்லலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ டைரக்டா சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணலாம். சிபிஐ என்கொயரிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஜெனரல் கன்சென்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாதான் அவங்க ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகி அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இன்வால்வ் ஆகி கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஆனா ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஒரு ஹை கோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த ஜெனரல் கன்சென்ட்றது தேவையில்லை. ஸோ இது நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய ஜெனரல் கான்செப்ட்ஸ். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட்ஸ்க்கு வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.